Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 28/3/2025 வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபோர்த் வீக் ஒரு சிறந்த கெஸிங்னு பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் ஃபோர்த் வீக் ரிசல்ட் வந்து இதே வாரம் வந்து 991 வந்திருக்கு அண்ட் லாஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து 649 வந்திருக்குது அண்ட் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 621 வந்துருக்குது. ஓகே, இப்போ மார்க் பண்ணிட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். போன மாதம் இதே வாரம் ரிசல்ட் வந்து வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட ஃபோர்த் வீக் போன மாதம் ரிசல்ட் வந்து 991 821 அதுக்கடுத்த வாரம் 448 அதுக்கடுத்த வாரம் 49 போன வாரம் 649 அண்ட் இன்றைக்கி வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் கம்பெனியோட ரிசல்ட் வந்து 621 வந்திருக்குது. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து 991 எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துருவோம். 991க்கு 1 day பிஃபோர் 063, க்ளூ நம்பர் 124. இப்போ ஃபஸ்ட்டு க்ளூ நம்பரோட கண்டினியூஷன் பார்த்துட்டு அங்கே வந்து கால்குலேஷனை பார்ப்போம். க்ளூ நம்பரோட பிசி 24, கண்டினியூஷன் 35 அண்ட் கண்டினியூஷன் 46. வெள்ளிக்கிழமை எப்போதும் இப்படி தான் ஃபாலோ ஆகும். 24, 35, 46 இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட்டு பவர் பண்ணோம்னா நமக்கு 091 வரும். ரிசல்ட்டு 991 வந்துடுச்சு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஓகே, அண்ட் போன வாரம் என்ன ஆயிருக்குன்னா 649 ரிசல்ட்டு, அதுக்கு 1 day பிஃபோர் 356, க்ளூ நம்பர் 412. இதில் பார்த்தீங்கன்னா 412ஓட பிசி 12, கண்டினியூஷன் 23, கண்டினியூஷன் 34. 12க்கு அடுத்து 23, 34. ஆனால் +1 ஆகி 44ன்னு போயிடுச்சு போன வாரம். அப்போது 44க்கு நமக்கு 49ன்னு ஒரு போர்டு மட்டும் பவர் ஆகிடுச்சு. ரிசல்ட்டு 649. ஓகே, இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரிசல்ட் 621, க்ளூ நம்பர் 232. இப்போது 32க்கு அடுத்த நம்பர் 43 அண்ட் கண்டினியூஷன் 53. கரெக்டு தானே? லாஸ்ட்டு மந்த்து நமக்கு 24, 35, 46. ஓகே, ப்ளஸ் எல்லாத்துலேயுமே +1 ஆகிடுச்சா? அப்போது 21 நமக்கு 32, 43, 54ன்னு வரணும். இப்போது 54ன்னு வரும்போது 54 டோட்டலாக பவர் ஆனால் 09, ஒரு போர்டு பவர் ஆனால் 59 இப்படி வரலாம். இதில் வந்துட்டு வரும்போது ஒரு 709ஓ 759ஓ வரணும். ஓகே, ஒரு வேளை போன மாதம் ரூட்டு போன வாரம் ரூட்டு எப்படி வந்திருக்கு? போன வாரம் 12, 23, 34க்கு பதிலாக 44ன்னு ஒரு போர்டில் 2 நம்பர் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போது 32, 43, 54 பதிலாக 64ன்னு போன வாரம் இந்த ரூட்டில் +2ல் வந்து 64ன்னு வந்துச்சு. அப்போது 44க்கு 49 வரும்போது 64க்கு நாளைக்கு ஒரு 69ம் வரலாம். ஓகே, 69 வந்ததுனாலும் நமக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து 649 வந்தது இல்லையா? 69 வந்ததுனால் ஒரு 469 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு. ஓகே, இது ஒரு ரூட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரிசல்ட்டு ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசி நம்ம ஆட் பண்ணி எடுக்கிறதுல போன மாதம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு 063ஓட 63 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி 24 பவர் பண்ணோம்னா 79 -1. இதில் 41 நமக்கு 91 பவரில் வந்துச்சு. ஓகே, அந்த ரூட்டில் மேட்ச் பண்ணோம்னா 21 இன்றைக்கி ரிசல்ட்டு ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரோட பிசி 32 பவர் பண்ணால் 87 -1. இதில் நமக்கு 07 கிடைக்குது. இப்போது 41க்கு ஒரு 91 வந்த மாதிரி 07க்கு ஒரு 57ன்னு வரலாம். இப்படி வந்தால் ஒரு 857 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டோட்டலாக வந்து போன மாதம் அந்த ரூட்டில் ஃபாலோ பண்ணுறோம். லாஸ்ட் வீக் வந்து 21ன்ற ஒரு கால்குலேஷன். நம்ம ரிசல்ட்டோட பிசி 56, க்ளூ நம்பரோட பிசி 12, 12 பவர் பண்ணால் 67 ப்ளஸ் நம்ம வந்து 1, 11, 21, 22, 32 எல்லாமே எடுப்போம். அதிகபட்சம் 11, 21, 22க்குள்ளே வரும். இப்போது 21ன்ற கால்குலேஷனில் நமக்கு 144 கிடைக்குது. 144 ஏசி பவர் பண்ணோம்னா
ஃபுல் ரிசல்ட்டே வந்து 649 கிடச்சிது. அப்போ அந்த ரூட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி பிசி 21, க்ளூ நம்பரோட பிசி 32 பவர் பண்ணால் 87 + 21. இதில் நமக்கு வந்து கிடச்சிருக்க நம்பர் 29. இந்த 29ல் வந்து ஒரு போர்டு பவர் ஆச்சுன்னா 24ன்னு வரணும். 24ன்னு வந்ததுன்னா போன வாரம் ரூட்டு படி எடுத்தோம்னா 624ன்னு வரணும். ஆனால் வந்து எனக்கு 24ன்னு வந்தால் ஒரு 224ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, சிங்கிளாக மேட்ச் ஆகிற நம்பர் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த 21 ரூட்டுக்கு அகைன் வந்து இன்றைக்கி வந்த ரூட்டில் ஒரு நம்பர் மேட்ச் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து 21 எப்படி வந்துருக்குன்னா, நேற்று ரிசல்ட் வந்து 230, க்ளூ நம்பர் வந்து 341. ரிசல்ட்டோட பிசி 30, க்ளூ நம்பரோட பிசி 41. டேரெக்டாகவே வந்துடுச்சு 71. இந்த 71 வந்து இன்றைக்கி நமக்கு அதை பார்க்கும்போது தெரியும். இந்த 71 வந்து இன்றைக்கி நம்ம பப்ளிக் வீடியோ கொடுக்கல, மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்த கெஸ்ஸிங் வந்து இந்த 71 வந்து ஒரு 76ஆவோ அல்லது 21ஆவோ வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நான் 621 ஃபுல் வின்னிங் நம்ம கொடுக்கல. பிசியில் வந்து 76 வந்து ஒரு 376ஆவோ, 21 வந்து பிசியில் வந்தால் அவங்க போர்டு உங்களுக்கு மேட்சாக நம்பர் ப்ளே பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப் வீடியோ கொடுத்துருந்தேன். நான் வந்து 621 ரிசல்ட் வந்துச்சு. இந்த ரூட் நாளைக்கு ஃபாலோ ஆச்சுன்னா நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி 21, க்ளூ நம்பரோட பிசி 32 டேரெக்டு. இந்த டேரெக்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 53. 53ல் ஒரு போர்டு பவர் ஆனால் 58 அல்லது 03, இந்த 2 நம்பர் வரணும். இந்த 2 நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஏ போர்டு எது மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, இது வந்து இன்றைக்கி வந்த ரூட்டோட மேட்சிங் கால்குலேஷன். அண்ட் ஃபைனலாக வந்து நமக்கு க்ளூ நம்பரோட ரிசல்ட்டோட பிசி 21, க்ளூ நம்பரோட பிசி 32 +1 ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதில் வந்து +1க்கு நமக்கு 54, 59 நம்ம எடுத்துட்டோம். இந்த 09 வந்து ஒரு 90ன்னு வரலாம். அது வந்ததுன்னா 390ன்னு ஒரு நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டான நம்பர்ஸ் தான். முதல்ல 709 ஆர் 759 இது ஒரு ரூட்டு. அதுக்கடுத்து 857, 469, 224, 390. ஓகே, இந்த 53, 58க்கு வந்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து நம்ம இம்பார்ட்டண்டான நம்பர்ஸில் அடுத்த நம்பர் இது. இதில் வந்து பிசியில் இந்த 5308 இன்றைக்கி வந்த ரூட்டு. அது இல்லாமல் நம்ம மேட்ச் பண்ண நம்பரில் வந்துட்டு 24, 59, 90 நம்ம வந்து 57. இது ரெகுலர், இது தனி, இது தனி. ஓகே, உங்கள் சிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க, லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நான் வந்து நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.